நடு ராத்திரியிலே வாலி அரமனையில அந்த புறத்துல தாரையோட சயனம் பண்ணிட்டு இருக்கான். திவ்ய சயனத்துல அங்க போய் கர்ஜிச்சான் சுக்ரீவன். வாலி தூங்கின்றதும் குபின்னு எழுந்திருந்து அங்க இருந்து வரப்பட்டு அரமணை வாசலுக்கு வந்தான். தாரை கூட வந்து அரமணை வாசப்படியில வந்து ஆலிங்கனம் பண்ணிட்டு தாரையே வாலியே தந்து தாரா பரிஷ்வஜ்ய அன்போட கூட நாளா என்னோட சயனம் பண்ணிட்டு இருக்கிற போது இந்த தரித்திர குரங்கு கத்துனதுக்காக வந்துட்டு போகலாமான்னா இப்ப என்ன போனா தலையை கிள்ளி வச்சுட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து படுத்துன்னு நான் இல்ல இல்ல சுக்ரீவனுடைய துவனியே தனியா இருக்கு. இதுக்கு முன்னாடி இப்படி அவன் குரல் இல்ல, ஏதோ சரியான சகாயம் இருக்கு, அவனுக்கு உதவி இருக்கு. சுக்ரீவந்தமிராகதம் அவஷ்டத்ரசஹாயஸ்ச யமாஸ்ரித்யைஷகர்ஜதி. அந்த சகாயத்தின் பேர்தான் கர்ஜிக்கிறான் சொன்னார். இது என்ன ஏதாவது அனுமானத்தால சொல்றையா, பிரத்யட்சத்தா அவனுக்கு தெரியுமான்னு காட்டான். ராஜாக்களோ இல்லையோ கொஞ்சம் இடம் கிடைச்சா விடமாட்டா, பிடிச்சு விடுவா. இல்லே குழந்தை அங்கதன் சில தினங்களுக்கு முன்பு காட்டுக்கு போய் ஸ்நேகிதர்களோட போனான். சாரர்களை கொண்டு சிஐடி போலீஸ கொண்டு விசாரிச்சு எனக்கு சொன்னான். அங்கதஸ்து குமாரோயம் வதாந்தமுபனிர்கதஹ பிரவృத்திஸ்தேன கதிதா சாரைராப்தைர்நிவேதிதா யோக்யாதிபதே புத்ரௌ சூரௌ சமரதுர்ஜயௌ இக்ஷ்வாகுணாம் குலே ஜாதௌ பிரதிதௌ ராமலக்ஷ்மணௌ சுக்ரீவ பிரியகாமான்